வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டியூட்டர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 26 75வது அரசியலமைப்பு தினம். ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாமா? அரசியலமைப்பு அப்படின்ற பதத்தை முதலாக அறிமுகப்படுத்தினது யூஎஸ்ஏ தான், 1946. ஸோ நம்மளுடைய சுதந்திரத்துக்கான க்ரீன் ஃப்ளாக் காட்ட ஆரம்பித்த காலகட்டம். ஸோ அப்போ தான் என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான வேலைகளும் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆங்கிலேயர்களால் போடப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நிர்ணய சபையை போடுவாங்க. எதுக்காண்டினா நம்மளோட அரசியலமைப்பை உருவாக்குறதுக்காண்டி. ஸோ இந்த உறுப்பினர்களில் மாகாண பிரதிநிதி சார்பாக 292 பேரும், சுதேச அரசுகள் சார்பாக 93 பேரும், பலுச்சிஸ்தான் சார்பாக ஒருத்தரும், மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பாக 3 பேர், மொத்தம் 389 பேர் இடம்பெற்றிருந்தாங்க. ஸோ பெண்கள் இல்லாத அட்மினிஸ்ட்ரேஷனாக இதில் மொத்தம் 15 பெண்கள் இடம்பெற்றிருந்தாங்க. அதில் முக்கியமான ஒருத்தவங்க யாருன்னா சரோஜினி நாயுடு. இதனுடைய தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்படுவார். ஸோ முதல் கூட்டத்துக்கும் இவர் தான் தலைவர். அடுத்ததாக இவர் இறந்துருவார். ஸோ அதன் பிறகு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். ஸோ இறுதி கூட்டத்துக்கும் இவர் தான் தலைவராக இருப்பார். துணைத் தலைவர்கள் ஹச்ஜி முகர்ஜி மற்றும் விடி கிருஷ்ணமாச்சாரி. அரசியலமைப்பு சின்னம் யானை. ஸோ உங்களுக்கான கேள்வி என்னென்னா, யானையை இந்திய தேசிய பாரம்பரிய விலங்காக எந்த ஆண்டு அறிவித்தாங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை ரெடி பண்ணுறதுக்காண்டி ஒரு தலைவர் ப்ளஸ் 7 உறுப்பினர்கள் 8 பேர் கொண்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது. ஸோ இதனுடைய தலைவர் யாருன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஸோ இதனால தான் டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை மற்றும் முதன்மை சிற்பி இப்படியெல்லாம் அழைக்கப்படுறாரு. ஓகே, இப்போ மெம்பர்ஸ்லாம் அலர்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதோடைய முதல் கூட்டம். ஸோ அந்த முதல் கூட்டம் டேட் அண்ட் இயர் ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. டிசம்பர் 9, 1946 நியூ டெல்லியில் கிட்டத்தட்ட 11 மணி அளவில் இந்த முதல் கூட்டம் நடைபெறும், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களின் தலைமையில். ஸோ ஓவராலாக இதே மாதிரி 11 அமர்வுகள் நடக்கும். மொத்தம் 166 நாட்கள் இந்த கூட்டங்கள் நடைபெறும், பல்வேறு காலகட்டங்களில் தான். ஸோ ஃபைனலாக இது ரெடியாக 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸோ ஓவராலாக இதை ரெடி பண்ண 64 லட்சம் செலவானது. ஸோ அன்றைய காலகட்டத்தில் இது மிகப்பெரிய தொகை தாங்க. ஸோ இந்த உலகத்திலே மிகப்பெரிய அரசியலமைப்பு நம்மளோட தாங்க. இது 60க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து எடுக்கப்பட்டது. ஆனாலும் இதில் ஃபைனலாக கொடுத்த டிராஃப்டிங்கில் 2473 திருத்தங்கள் செய்யக்கூறி முன்வைக்கப்பட்டது. ஸோ அதில் ஒரு சில திருத்தங்களை நம்ம வரைவு குழு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதை சேஞ்சும் பண்ணாங்க. ஸோ ஃபைனலாக நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ரெடி ஆயிடுச்சு. எப்படின்னா 395 உறுப்புகளோட 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இடம்பெற்றுருந்துச்சு. ஸோ இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 448 உறுப்புகள், 25 பகுதிகள் மற்றும் 12 அட்டவணை இருக்குது. ஸோ கீழே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. 2016 வரை 101 சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான கேள்வி என்னென்னா, 2024 இன்றைக்கி டேட் வரைக்கும் எத்தனை சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ பெரிய அரசியலமைப்பை ஒருத்தர் கையாலே எழுதினார் அப்படின்னா நம்புவீங்களா? ஆமாங்க, பிரேம் பெஹாரி நரேன் ரைடஜா அப்படின்ற ஒருத்தர் நம்மளுடைய அரசியலமைப்பை அவருடைய கையாலே இத்தாலிய பாணியில் எழுதியிருக்காரு. ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸுக்கு பின்னாடி, இவ்வளோ நிறைய தலைவர்களுடைய உழைப்புக்கு பின்னாடி ஃபைனலாக நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் நவம்பர் 26ஆம் தேதி 1949ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ இந்த டேயை தான் நம்மளுடைய நேஷ்னல் கான்ஸ்டியூஷன் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். வெயிட் வீடியோ என்ன முடியலை. ஸோ இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் நவம்பர் 26. பட் இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா ஜனவரி 26, 1950 தாங்க இது நடைமுறைக்கு சட்டமாக வருது. ஸோ இந்த டேவை தான் நம்ம குடியரசு தின விழாவாக கொண்டாடுறோம். சரி, ஏன் ஜனவரி 26? இந்த ஜனவரி 26 அப்படி என்ன ஸ்பெஷல் டேட் அப்படின்னு இதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ 1929 லாகூரில் ஒரு காங்கிரஸ் செஷன் நடைபெறும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பூர்ண ஸ்வராஜ் அப்படின்ற வார்த்தையை ஃபஸ்ட்டு முழக்கமிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1930 ஜனவரி 26 என்ன பண்ணுவாங்கன்னா
பூர்ண ஸ்வராஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க. அதாவது முழு சுதந்திர நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அறிவிச்சுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் விடுதலைக்கான போராட்டம் வந்து ரொம்ப தீவிரமாச்சு. ஸோ அதனால் இந்த டே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டே. இதை நினைவு கூற வகையான ஜனவரி 26 அன்றைக்கி கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. ஸோ அந்த நாளை வந்து நம்ம வந்து குடியரசு தின விழாவாக கொண்டாடுறோம். ஸோ இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு பிறகு இவ்வளோ பேருடைய உழைப்பு எல்லாம் கலந்து உருவான நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய நாடாளுமன்ற வளாகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு அறையில் அதோடைய உண்மை பிரதிகள் ஹிந்திலையும் ஆங்கிலத்திலையும் பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம டிஎன்பிஎஸ்சி ட்விட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.